பெரியார்களின் பேராயத்தின் சார்பிலும் பாராட்டி வாழ்த்துகின்றேன். நூற்றாண்டு நன்றியாக ஆலயத்தினுடைய பரிசுத்த பீடத்தை நீங்கள் சிறப்புற கட்டியிருக்கின்றீர்கள். சக்கரமந்துகளை ஆசிரியத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றீர்கள். சபை நாளாகவும் இந்த நாளை நினைவு கூறுகின்றீர்கள். எல்லா நிகழ்வுகளும் ஆண்டவருக்கு பிரியமாக அமையட்டும். இந்த நற்பணிகளை எல்லாம் நிறைவேற்றிய உங்களுடைய குருவாக விரைவிலே சேகரித்து போவதாக சொல்ல இருக்கின்றார். கொடுக்கப்பட்ட காலத்தில் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு சபையை கட்டி சபை மக்களையும் கட்டியிருக்கின்றார்கள். அவருடைய சேவையை நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். வேகமாக பொறுப்புடன் செயல்படுகின்ற சபை குழுக்கள் இந்த சபையிலே செயல்படுவதனால இந்த ஆலயம் தன்னிறைவு பெற்றிருக்கின்றது. ஒரு உணவை கண்டிருக்கின்றது. பல ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த சபையை நான் திரும்பி பார்க்கின்றேன். இடம் நெருக்கடி நிறைந்த ஒரு கட்டிடம் என்று விசாலமான ஆலயமாக மாறியிருக்கின்றது. மேலும் அழகான ஆலயங்களும் சமுதாய கூடம் என்று எல்லா வசதிகளும் பெற்றிருக்கின்றது. கடந்த ஆண்டுகள் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி தொடர்ச்சியாக உங்களை சந்தித்து திருப்பணி நிறைவேற்ற ஆண்டவர் வாய்ப்பு தந்தார். அது உங்களுடைய செயல்திறனை சுட்டுகின்றது. இனி என்ன என்ற கேள்வி எழுதும்போது செயலாளர் சொல்லிவிட்டார். இதே போல எஞ்சிய பகுதியை பார்க்கப்படும் என்று மகிழ்ச்சியான விஷயம்தான். அதுடன் அறப்பணியிலும் மக்கள் தரிசனை பணியிலும் நீங்கள் முழுவீச்சில் ஈடுபட வேண்டும் என்று ஆலோசனை சொல்கின்றேன். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற குருவாரோடு சேர்த்து கொண்டு கட்டுங்கள், வளருங்கள் என்று உங்கள் அன்போடு ஆலோசனை சொல்கின்றேன். சபையுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் திருப்பணிகளிலே தன்னுடைய பணியை தருகின்ற அனைவரையும் அன்போடு பாராட்டி ஆசீர்வதிக்கின்றேன். 2 நிலைகளிலே இந்த சபையுடைய வரலாற்றிலே அடியேன் இடம் பெறுகின்றேன். 1927 முதல் 29 வரை இந்த சபையுடைய திருப்பணியாளர் என்ற அடையில் இப்போது இந்த பேராயத்தினுடைய பேராயத்தின் முறையிலும் உங்களுடைய சபையுடைய வரலாற்றிலே ஆண்டவர் என்னையும் இணைத்திருக்கின்றார். கடந்த 3 ஆண்டுகளிலே இந்த சபை மிக விரிவாக வளர்ந்திருக்கின்றது. வளர்ச்சியினுடைய ஊடகங்களாக அநேக உபதேசமாரை குருவானவர்களை இறைமக்கள் தலைவர்களை ஜெபிக்கின்ற வளர்ச்சியுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளை ஊழியர்களை பங்கேற்கின்ற ஊழியர்களை ஆண்டவர் சபையில் வந்திருக்கின்ற அனைவரையும் நன்றி கோரிக்கையை நன்றியோடு நினைவு உங்களுடைய சபையிலே பங்கேற்ற பணியை பங்கேற்ற அடியையும் ஆண்டவர் சொல்லிக்கொள்ள விளைகின்றேன்.
அங்கனம் ஆண்டவரை நேசிக்கின்ற ஒவ்வொரு அங்கங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார், ஆண்டவர் பயன்படுத்துவார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களோடு பொழுதேரம் இருக்கிற ஆசை உண்டு. எனினும் 2 அர்ப்பணிப்புகளை இந்த நாளிலே கொடுக்க வேண்டும். கல்விக்கூடத்திலே பள்ளிக்கூடத்திலே 2 திருப்பணிகளை நிறைவேற்ற வேண்டும். ஆகையினாலே சக்கரவந்திகளை முடித்துவிட்டு ஏனைய பணிமுறைகளை குருவாரம் நிறைவேற்ற கேட்டுக்கொண்டு உங்களை விட்டு விடைபெற விளைகின்றேன். ஆலயத்தை கட்டும் போது, சபையை கூட்டும் போது அதை ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளே ஆலயம் கட்டப்படுவதனுடைய பயன்பாட்டை பல நிலைகளிலே சுட்டிக்காட்டியிருப்பதை நாம் கவனிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடைய ஒரு நிகழ்வுக்கு மேலாக நம்முடைய கவனத்தை செலுத்தி இந்த நூற்றாண்டு ஆலயம் நமக்கு என்ன செய்யும், ஆலயத்திலே என்ன இருக்கிறது என்பதை விளக்கிக் கூற விளைகின்றேன். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வருகின்ற அதை நீங்கள் புரட்டிக் கொள்வீர்கள் என்றால், அங்கே தேவாலயத்திலே இருந்த எருசலேம் நகரத்திலே இருந்த ஒரு மனிதனை பற்றிய செய்தி வருகின்றது. அவரது பெயர் சிமியோன். அவர் எருசலேமிலே எருசலேமுடைய வாழ்வுக்காகவும் தேவாலயத்திலே மேசியாவுடைய வருகைக்காகவும் காத்திருந்தவர். அவர்களே சில எதிர்பார்ப்புகள், அவர்களே ஆண்டவருடைய வாக்குறுதி காணப்பட்டது என்று நாம் கவனிக்கின்றோம். அது ஒரு அனுபவம். ஆலயத்தில் வருகிறவர்களுக்கு இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், சொந்த அனுபவம் உண்டாக வேண்டும். இல்லாவிட்டால் சபை ஒரு சொசைட்டி, ஒரு சமூக விஷயமாக மாறிவிடும். ஆலயம் ஒரு சங்கம் அல்ல. ஆலயம் ஆண்டவரை அனுபவிக்கின்ற, ஆண்டவரோடு ஈடுபாடு கொள்கின்ற, ஆண்டவருக்கும் எனக்கும் கூட உறவுகளே மேம்பாடு காணுகின்றன என்பதை சுட்டிக்காட்ட விளைகின்றேன். 100 ஆண்டுகள் ஆலயத்தை உதவி செய்த நம்முடைய முன்னோர்கள் இப்போது ஆண்டவரை உதவி செய்கின்ற நாம் பெறுகின்ற அனுபவங்களை விடாது பார்க்க வேண்டும். ஆலயத்தை சொல்கின்ற ஒவ்வொரு ஆண்டவருடைய வார்த்தையும் அர்த்தமுடையது. அதை நாம் பற்றிக் கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுகின்றது. நூற்றாண்டு செய்தியாக இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விளைகின்றேன். ஆலயம் ஒரு ஆன்மீக அனுபவத்தை ஆண்டவரை அறிகின்ற அறிவை பெறுகின்ற இடமாக மாற வேண்டும். அப்படி இந்த ஆலயத்தை மேம்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு சுட்டிக்காட்ட விளைகின்றேன். சிமியோனில் காணப்பட்ட சில தெய்வீக அனுபவங்களை நம்முடைய பரிசீலனைக்கு கொண்டு வர விளைகின்றேன். ஒன்று, சிமியோன் ஆதரவை காத்துக்கொண்டவர். அவரை பற்றி லூக்கா சொல்லுகின்றார், எருசலேமிலே இருந்தார், நீதியும் தேவபக்தியும் உள்ளவராக இருந்தார், இஸ்ரவேல் ஆதரவை காத்திருந்தார், அவர் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஒரு முழுமையான மனிதன், ஒரு அப்பழுக்கற்ற மனிதனுடைய விளக்கம் சிமியோனிலே தரப்படுகின்றது. ஆண்டவரை நேசிக்கின்ற மனிதன், ஆண்டவரை ஆராதிக்கின்ற மனிதன் அல்லது மனுஷி நீதியுள்ளவர்களாக தேவபக்தி
வருகைக்காக பேசுகிறவருடைய வருகை ஆறுதல் வருகை அந்த மனிதரை காத்திருந்தார். அருமையானவர்களே, உடைந்த உருக்குலைந்த சிதைந்த ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்ரவேல் மட்டுமல்ல, இன்னும் நம்முடைய வாழ்வு சகோதரர்களே இங்கிருந்தான் இருக்கின்றது. இந்த நிலையிலிருந்து நாம் மீட்சி பெற வேண்டும் என்றால் இறைவன் வேண்டும். இறைவன் வாழ்வை கட்ட, இறைவன் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கிட, அவருக்காக அவருடைய செயல்பாட்டிற்காக காத்திருக்க வேண்டும். அங்கு நாம் காத்திருக்கிற இடம் தேவாலயம். உங்களுடைய குறைகளை, உங்களுடைய எல்லாமே நகரத்தில் சொல்வதை தவிர்த்து இங்கே வந்து இங்கே நீங்கள் வருவதற்கு முன்னதாக நீங்கள் யார் என்று அவருக்கு தெரியும். அவருடைய அன்போடு வரவேற்பார், உங்கள் நாமம் தருவார். அவருக்காக காத்திருக்கின்றமாக உள்ளத்தை ஜெபத்தை பயன்படுத்துகிறது. இரண்டாவது, இந்த சிமியோனுக்கு ஆண்டவருடைய ஆவியானவருடைய வாக்குத்தத்தம் தரப்பட்டிருந்தது. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் நீ மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. நீ பயணம் இந்த மக்களுடைய வீழ்ச்சியை கண்டவன், கஷ்டத்தை அனுபவித்தவன். நான் கொண்டு சொல்லுகிறேன், கிறிஸ்துவை காணும் நீ மரணமடைவாய். நீ கிறிஸ்துவை காண்பாய், நீ மேசியாவை காண்பாய், நீ மீட்பதை காண்பாய் என்று அவனுக்கு வாக்குறுதி தரப்பட்டிருந்தது. ஆண்டவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை மாறார். நாம் மாறலாம், நம்முடைய இடங்கள் மாறலாம், நம்முடைய அடக்குமுறைகள் மாறலாம். ஆனால் இப்போதும் ஆண்டவர் மாறார். இவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க கூடி வந்துள்ளோம்.
ஆதலால் நமது ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். ஒருவர் தண்ணீராலும் ஆவியினாலும் பிறவாட்டால் கடவுள் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஞான ஸ்நானம் பெறுவதற்காக இருக்கிற பெரியவர்கள் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு தெய்வமாக உத்தரவு சொல்லும்படி அன்புடன் கேட்கிறேன். நீங்கள் இப்பொழுது ஞான ஸ்நானம் பெற வந்திருக்கிறீர்கள். நீங்கள் பிசாசின் கிரியைகள் யாவையும் வெறுத்து விடுகிறீர்களா? நான் இவ்வுலகத்தின் பெருமையையும் வீண் ஆடம்பரத்தையும் வெறுத்து விடுகிறீர்களா? தூய்மை கேட்டு சண்டை போடுதல் இச்சை முதலிய மாம்சத்திற்குரிய பாவங்களை வெறுத்து விடுகிறீர்களா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய ஒரே கடவுளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஒரே கடவுளை இந்த விசுவாசத்தில் நீங்கள் ஞான ஸ்நானம் பெற விரும்புகிறீர்களா? கடவுளின் திருச்சித்தத்தையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு உங்கள் வாழ்நாளெல்லாம் அமைதியின்படி நடக்க முயற்சி செய்தீர்களா? வந்திருக்கிற அந்த பெற்றோர் விசுவாசத்தை அறிக்கை செய்வதும் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு உண்மையால் வாக்கு கொடுப்பதும் உங்கள் கடமையாகும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய ஒரே கடவுளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆம், ஒரே கடவுளை விசுவாசிக்கிறோம். இந்த குழந்தைகள் கிறிஸ்தவ குடும்பத்தில் வளரவும் இவர்கள் கிறிஸ்துவை தங்கள் மீட்பராக அறிந்து கொள்ளவும் தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டிலும் வளர்க்கப்படவும் முயற்சி செய்வீர்களா? கடவுளுடைய ஒத்தாசையினால் அப்படியே செய்வோம். இந்த குழந்தைகளுக்கு இடரில் உண்டாகாதபடி உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? கடவுளுடைய ஒத்தாசையினால் அப்படியே செய்வோம். இவர்கள் பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தில் வேரூன்றி கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறவும் திருச்சபையின் அந்நியோன்யத்தில் கடவுளை உண்மையாய் சேவிக்க உலகத்தில் செல்லவும் உதவியாக இருக்கும்படி இவர்கள் பிற்காலத்தில் திருச்சபையின் முழு உறுப்பினராக திடப்படுத்தல் பெற நீங்கள் இவர்களை உற்சாகப்படுத்துவீர்களா? கடவுளுடைய ஆசையினால் அப்படியே செய்வோம். உங்களுக்கு முன் சபையாக இணைந்து வந்தார்கள். இல்லங்களையே கிறிஸ்து மூலமாக அழைத்து நம்முடைய வீட்டாராக பார்க்கிறீர்கள். அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்காக வந்திருக்கின்ற பெரியவர்களையும் குழந்தைகளையும் உடைய பெற்றோரையும் ஆசீர்வதிக்க நம்புகிறோம். இவர்களுக்கு திருமணம் வழங்க இந்த தண்ணீரை நாங்கள் நம்முடைய திருப்பெருமாளே ஆசீர்வதிக்கின்றோம். நம்முடைய திருநாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்த தண்ணீர் இவர்களை பரிசுத்தமாக்குவதற்கும் உலகத்திலிருந்து விடுவிப்பதற்கும் ஆண்டவருடைய அவையாருடைய திருவழியை பெற்றுக் கொள்வதற்கும் உலகமாக இருக்கிறோம். திருமணம் பிறந்தபோது தூய ஆவியானவர் இவர்களிலே ஆட்கொண்டு இவருடைய நிரப்பை உமக்கு சொந்தமாக இருக்கின்றோம். சபைகளுடைய வாழ்வுக்காக ஜெபிக்கவும் இவருடைய விசுவாச பயணத்திலே ஆதரவு தெரிவிக்கவும் அவர்களாக இயேசு மூலமாக காவியோடு வருகின்றோம். ஜெபங்களும் பாவே. ஆமென். தந்தை மைந்தர் தூயாவின் திருப்பெயராலே நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆமே அடிவளை சுமதியை திருச்சபையில் சேர்த்துக் கொண்டு நெற்றியில் செய்வாங்க நம்புகிறேன். ஆமே. சிம்சன் தந்தை மைந்தர் தூயாவின் திருப்பெயராலே நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன்.
ஆமென். இவனை கிறிஸ்து மந்தைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு நெற்றியில் சிறுவர்கள் விடுகிறேன். ஆமென். அகிலா தந்தை மீண்டும் தூயாவின் திருப்பெயராலே நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இவனை கிறிஸ்து மந்தைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு நெற்றியில் சிறுவர்கள் விடுகிறேன். ஆமென். சுமி தந்தை மீண்டும் தூயாவின் திருப்பெயராலே நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இவளை கிறிஸ்து மந்தைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு நெற்றியில் சிறுவர்கள் விடுகிறேன். ஆமென். ஜெபிஷா தந்தை மீண்டும் தூயாவின் திருப்பெயராலே நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இந்த பிள்ளையை கிறிஸ்து மந்தைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு நெற்றியில் சிறுவர்கள் விடுகிறேன். ஆமென். அபிஷா தந்தை மீண்டும் தூயாவின் திருப்பெயராலே நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இந்த பிள்ளை கிறிஸ்து மந்தைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு நெற்றியில் சிறுவர்கள் விடுகிறேன். திருப்பெயராலே நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இந்த பிள்ளை கிறிஸ்து மந்தைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு நெற்றியில் சிறுவர்கள் விடுகிறேன். ஆமென். தந்தை மீண்டும் தூயாவின் திருப்பெயராலே நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இந்த குழந்தை கிறிஸ்து மந்தைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு நெற்றியில் சிறுவர்கள் விடுகிறேன். ஆமென். தந்தை மீண்டும் தூயாவின் திருப்பெயராலே நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இந்த குழந்தை கிறிஸ்து மந்தைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு நெற்றியில் சிறுவர்கள் விடுகிறேன். ஆமென். அகிலா தந்தை மீண்டும் தூயாவின் திருப்பெயராலே நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இந்த பிள்ளை கிறிஸ்து மந்தைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு நெற்றியில் சிறுவர்கள் விடுகிறேன். ஆமென். தந்தை மீண்டும் தூயாவின் திருப்பெயராலே நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இந்த பிள்ளை கிறிஸ்து மந்தைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு நெற்றியில் சிறுவர்கள் விடுகிறேன். ஆமென். திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இந்த பிள்ளை கிறிஸ்து மந்தைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு நெற்றியில் சிறுவர்கள் விடுகிறேன். ஆமென். பவியா தந்தை மீண்டும் தூயாவின் திருப்பெயராலே நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இந்த பிள்ளை கிறிஸ்து மந்தைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு நெற்றியில் சிறுவர்கள் விடுகிறேன். ஆமென். ரட்சிதா தந்தை மீண்டும் தூயாவின் திருப்பெயராலே நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இந்த பிள்ளை கிறிஸ்து மந்தைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு நெற்றியில் சிறுவர்கள் விடுகிறேன். ஆமென். தந்தை மீண்டும் தூயாவின் திருப்பெயராலே நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இந்த பிள்ளை கிறிஸ்து மந்தைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு நெற்றியில் சிறுவர்கள் விடுகிறேன். ஆமென். தந்தை மீண்டும் தூயாவின் திருப்பெயராலே நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இந்த குழந்தை கிறிஸ்து மந்தைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு நெற்றியில் சிறுவர்கள் விடுகிறேன். ஆமென். தந்தை மீண்டும் தூயாவின் திருப்பெயராலே நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இந்த குழந்தை கிறிஸ்து மந்தைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு நெற்றியில் சிறுவர்கள் விடுகிறேன். ஆமென். தந்தை மீண்டும் தூயாவின் திருப்பெயராலே நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இந்த பிள்ளை கிறிஸ்து மந்தைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு நெற்றியில் சிறுவர்கள் விடுகிறேன். தந்தை மீண்டும் தூயாவின் திருப்பெயராலே நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இந்த பிள்ளை கிறிஸ்து மந்தைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு நெற்றியில் சிறுவர்கள் விடுகிறேன். ஆமென். தந்தை மீண்டும் தூயாவின் திருப்பெயராலே நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இந்த குழந்தை கிறிஸ்து மந்தைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு நெற்றியில் சிறுவர்கள் விடுகிறேன். ஆமென். தந்தை மீண்டும் தூயாவின் திருப்பெயராலே நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இந்த குழந்தை கிறிஸ்து மந்தைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு நெற்றியில் சிறுவர்கள் விடுகிறேன். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை வீட்டில் இருக்கின்றார். உங்களை தனக்கு சொந்தமாக இருக்கின்றார். கண்களாக பெற்றோராக பிள்ளைகளாக வாழுங்கள்.
சர்வதேவம் சகல இறக்கமாக இருக்கிறார். அப்பொழுது செய்யப்பட்ட பயபக்தியான உடன்படிக்கையை உறுதி செய்யவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் விசுவாசம் வைப்பதை அறிக்கையிடவும், அவருக்காக உங்களை அர்ப்பணிக்கவும், அவர் உங்களுக்கு தரும் ஈடுகளை பெறவும், இப்பொழுது நீங்கள் உங்கள் சுய விருப்பத்தின்படி வந்திருக்கிறீர்கள். அப்போஸ்தலரின் வழக்கத்தின்படியே பேராய உங்கள் மேல் கைகளை வைத்து தூய ஆவியால் உங்களை எல்லா நற்செய்தி வளர்த்தல் இறைவர்கள் செய்ய முன்வந்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் திருக்கூட்டத்தாராகி அவருடைய மக்களின் நிறைவான ஐக்கியத்திற்குள் இந்த திருச்சபையால் உங்களை வரவேற்கவும், நாம் அனைவரும் நினைத்து வாழ்நாள் முழுவதும் அவரை கொண்டு சேவிக்கிறோம். நீங்கள் அடங்கிய திருவசனத்தை கேளுங்கள். முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கு இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து கொண்டு உங்கள் உள்ளத்தில் பிடித்தான ஆத்மீகர்களாகி மெய்யான நீதியும் பரிசுத்தத்திலும் தேவனை சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனை அறிந்து கொள்ளுங்கள். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே கூறிய திருவசனங்களை கேளுங்கள். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேவை வைக்கும். கண்ணீர் உணர்த்துவார். சக்தி ஆவியாகி அவர் வரும்போது சகல சந்தித்துக் கொள்ளும் உங்களை நடத்துவார் என்றது. கடவுளுடைய இந்த சபையாருக்கு முன்பாக கடவுளுடைய திருப்பதர்சனத்தை உணர்ந்து கொண்டிருக்கும் உங்களை நான் கேட்கிறதாவது, நீ கிறிஸ்து நலமையினால் இவ்வுலகத்தின் தன்மையையும் வீண் ஆடம்பரத்தையும் பாவமான மாம்சத்தையும் இவை போன்ற தீயோன் அனைத்து செயலையும் வெறுக்கிறாயா? ஒரே கடவுளை விசுவாசிக்கிறாயா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த வெற்றிகளாகவும் உன் மீட்பராகவும் ஏற்றுக்கொள்கிறாயா? உன் வாழ்நாளெல்லாம் கடவுளுடைய திருச்சுத்தத்தையும் கற்பனையும் கைக்கொண்டு அவர்களின்படியே நடந்து கொள்வாயா? ஓய்வு நாள் தொழுகையிலும் சிறப்பாக திருமண தொழுகையிலும் உடன் கிறிஸ்துவோடு சேர்ந்து பங்குபெற வாக்கு கொடுக்கிறாயா? உன் நிலைமைக்கேற்ப திருப்பணிகளை கொடுக்க வாக்கு கொடுக்கிறாயா? நீ சிறுவர்கள் அறிந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை அறிக்கையிடுவதும் உன் வாழ்நாளெல்லாம் அவருடைய திருப்பணியில் உறுதியாய் நிலைத்திருந்து சொல்லாலும் செயலாலும் அவருக்கு சாட்சியாய் இருப்பதும் உன் கடமை என்று ஒப்புக்கொள்கிறாயா? நீ இறைவேண்டல் செய்வதிலும் திருமறையை வாசிப்பதிலும் வாசிக்க கேட்பதிலும் உண்மையாய் இருக்க வாக்கு கொடுக்கிறாயா? சேர்ந்து சொல்லுவோம்.
பரமகிருபைகளால் இவர்களை பலப்படுத்தியறலும். ஆமென். ஜான் என்னும் இந்த முதுப்பிள்ளையும் ஏஞ்சலின் ரோலே என்னும் இந்த முதுப்பிள்ளையும் உம்முடையவர்களாக நின்று நிலை திறக்கவும் உம்முடைய நித்தியராஜில் சேர்மளவும் நாள்தோறும் பரிசுத்தாவில் பெருகவும் பரமகிருபைகளால் இவர்களை பலப்படுத்தியறலும். ஆமென். ஆண்டவரே, சிஜோ என்னும் இந்த முதுப்பிள்ளையும் மனோ என்னும் இந்த முதுப்பிள்ளையும் உம்முடையவர்களாக நிலைக்கு நிலை திறக்கவும் உம்முடைய நித்தியராஜில் சேர்மளவும் நாள்தோறும் பரிசுத்தாவில் பெருகவும் பரமகிருபைகளால் இவர்களை பலப்படுத்தியறலும். ஆமென். ஆண்டவரே, ரெய்சிராஜ் என்னும் இந்த பிள்ளையும் சோஜா என்னும் இந்த முதுப்பிள்ளையும் உம்முடையவர்களாக நிலைக்கு நிலை திறக்கவும் நித்தியராஜில் சேர்மளவும் நாள்தோறும் பரிசுத்தாவில் பெருகவும் பரமகிருபைகளால் இவர்களை பலப்படுத்தியறலும். ஆமென். ஆண்டவரே, ஜான்சி என்னும் இந்த முதுப்பிள்ளையும் சக்திகா என்னும் இந்த முதுப்பிள்ளையும் உடையவளாக நிலைக்கு நிலை திறக்கவும் உடைய நித்தியராஜில் சேர்மளவும் நாள்தோறும் பரிசுத்தாவில் பெருகவும் பரமகிருபைகளால் இவர்களை பலப்படுத்தியறலும். ஆமென். ஆண்டவரே, மேரிஸ்ரல்லா என்னும் இந்த முதுப்பிள்ளையும் மேபல் ராணி என்னும் இந்த முதுப்பிள்ளையும் உம்முடையவர்களாக நிலைக்கு நிலை திறக்கவும் உம்முடைய நித்தியராஜில் சேர்மளவும் நாள்தோறும் பரிசுத்தாவில் பெருகவும் பரமகிருபைகளால் இவர்களை பலப்படுத்தியறலும். ஆமென். ஆண்டவரே, சோபியா என்னும் இந்த முதுப்பிள்ளையும் பேபிசாலினி என்னும் இந்த முதுப்பிள்ளையும் உடையவர்களாக நிலைக்கு நிலை திறக்கவும் உம்முடைய நித்தியராஜில் சேர்மளவும் நாள்தோறும் பரிசுத்தாவில் பெருகவும் பரமகிருபைகளால் இவர்களை பலப்படுத்தியறலும். ஆமென். ஆண்டவரே, பென்சி என்னும் இந்த முதுப்பிள்ளையும் விஸ்வா ஷான் என்னும் இந்த முதுப்பிள்ளையும் உடையவர்களாக நிலைக்கு நிலை திறக்கவும் உம்முடைய நித்தியராஜில் சேர்மளவும் நாள்தோறும் பரிசுத்தாவில் பெருகவும் பரமகிருபைகளால் இவர்களை பலப்படுத்தியறலும். ஆமென். ஆண்டவரே, சவிதராணி என்னும் இந்த முதுப்பிள்ளையும் மல்கிஷா என்னும் இந்த முதுப்பிள்ளையும் உடையவர்களாக நிலைக்கு நிலை திறக்கவும்
நித்திராஜின் சேர்மளமும் நாள்தோறும் பரிசுத்தாவியில் பெருகவும் பரமகிருபைகளால் இவர்களை பலப்படுத்திடணும். ஆமென். ஜாஷ்வா வின்சன் இந்த முதுகுலையும் பிரீதா என்னும் இந்த முதுகுலையும் உடையவர்களாக நினைத்து நிலைத்திருக்கவும் உடைய நித்திராஜின் சேர்மளமும் நாள்தோறும் பரிசுத்தாவியில் பெருகவும் பரமகிருபைகளால் இவர்களை பலப்படுத்திடணும். ஆமென். ஆண்டவரே பிச்சினனும் இந்த முதுகுலையும் லிண்டன் என்னும் இந்த முதுகுலையும் உடையவர்களாக நினைத்து நிலைத்திருக்கவும் உடைய நித்திராஜின் சேர்மளமும் நாள்தோறும் பரிசுத்தாவியில் பெருகவும் பரமகிருபைகளால் இவர்களை பலப்படுத்திடணும். ஆமென். என்னும் இந்த முதுகுலையும் விமல் எனும் இந்த முதுகுலையும் உடவுளாக நினைத்து நிலைத்திருக்கவும் உடைய நித்திராஜின் சேர்மளமும் நாள்தோறும் பரிசுத்தாவியில் பெருகவும் இந்த பரமகிருபைகளால் இவர்களை பலப்படுத்திடணும். பிள்ளைமுடவராக நினைத்து நிலைத்திருக்கவும் உடைய நித்திராஜின் சேர்மளமும் நாள்தோறும் பரிசுத்தாவியில் பெருகவும் பரமகிருபைகளால் இவரை பலப்படுத்திடணும். ஆமென். அனைத்து ஆக்களும் கொண்ட நித்திய கடவுளே, உடைய திருமைந்த நீங்கள் பின்புறமாகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தத்தின்படியே உம்முடைய திருச்சபையை தூயாவின் ஆலயமாக நியமித்திருக்கிறீர்கள். உமது மந்தையின் பேராயராக அடியை கைகளை வைத்த உமது பிள்ளைகளுக்காக குடும்பங்களை இலக்கமாய் கேட்கிறோம். தந்தையே, பதார்வான திருக்கரம் இவர்கள் மேல் அமர்வதாக, தூயாவின் எப்போது இவர்கள் மேல் இருப்பாராக. தங்கள் வாழ்நாளெல்லாம் இவர்கள் ஊழியம் செய்யவும் உம்முடைய எல்லா காலம் இருக்கவும் ஒரு வசனத்தை அறிந்து கீழ்ப்படுவதில் இவர்களை வழிநடத்தியறோம். உம்மோடும் தூயாவியோடும் ஒரே கடவுளாக என்னை தர சொல்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். கடவுளையும் அவருடைய திருமைந்தனும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நீங்கள் வளரும்படி எங்கள் ஜெபங்களையும் நட்பையும் உங்களுக்கு வாக்களிக்கிறோம். உலகில் தூயாவியானவரின் ஐக்கியத்தில் நாம் எல்லோரும் அவருக்கு சேவை செய்யவும் வரத்திலுள்ள கருத்தவர்களோடு நாம் பூர்ண ஐக்கியமடையவும் ஆண்டவர் அருள் புரிவாராக. சமாதான வாழ்த்துக்களோடு வாழ்த்துகின்றேன். சமாதானமாக புறப்பட்டு சொல்லுங்கள். தந்தை மைந்த தூயாவியானவருமாகிய சர்வலமுள்ள கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே தாங்கி என்னென்னைக்கு உங்களோடு நிலைத்திருக்க கடவுள். ஆமென். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய நூற்றாண்டு விழா மலரை நம்முடைய பாசத்துக்குரிய துணை பிரதம பேராயரும் நம்மளுடைய பேராயருமாக்கிய நமது பேராயர் இப்போது வெளியிட இருக்கிறார்கள். மலரை பற்றி 10 மணிக்கு அனுப்பவும் சொல்லுகின்றோம். நேரங்களை சுருக்கமாக நம்முடைய மலரை பற்றி ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய மலர் வெளியிட வேண்டும் என்று ஆரம்பித்தவுடனே ஒரு மலர் கமிட்டியை உருவாக்கினோம். அந்த கமிட்டியின் ஆலோசனைப்படி எல்லா காரியங்களையும் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். இதில் வாழ்த்துறைகள் நம்முடைய மாநிலத்தில் நமது துணை பேராயர் மற்றும் முன்னாள் இன்னும் முக்கியமானவர்கள் மூலமாக வாழ்த்துறைகள் பெற்றிருக்கிறோம். இன்னும் ஆர்டிகிள் நம்முடைய திருச்சபையை சேர்ந்தவர்களும் திருச்சபை முன்னாள் உறுப்பினர்களும் எழுதியிருக்கிறார்கள். இன்னும் விளம்பரங்கள் குடும்பமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அநேக குடும்பங்கள் விளம்பரத்தை முதலியிருக்கிறீர்கள். இன்னும் விளம்பர ஸ்தாபனங்களும் அநேக நிறுவனங்களும் நமக்கு இந்த விளம்பரங்களை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நாளை நாம் சிறப்புற ஒரு அருமையான ஒரு நூற்றாண்டு விழா மலரை நாம் உருவாக்க முடிந்தது. இதெல்லாம் காரணமாக இந்த ஆண்டவர்களை செலுத்தி இந்த மலரை நம்முடைய பேராயர் மூலமாக வெளியிட அவர் வேண்டிக் சிறப்பு மலர் மிக முக்கியமான ஒரு வரலாற்று ஆண்டுகள் சபைகளை நடத்தினார். யாருக்காக கைப்பற்றினார், என்னென்ன திருப்பணிகளுக்கு நிறைவேற்ற என்பதை அதாபூர்வமாக நாம் வெளியிடுகிறோம். இந்த புத்தகம் எல்லோரும் படிக்க வேண்டும். இதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். வருகின்ற 100 ஆண்டுகளுக்கு இந்த புத்தகத்தை ஒரு ரிசர்ச் மெட்டீரியலாக அறிஞர்கள் பயன்படுத்துவார்கள். அப்போது நாமும் சபையுடைய வரலாற்றிலே முன்னங்களாகின்றோம்.
கடவுளை அப்படி மாற்றி இருக்கிறார். இந்த சிறப்பு மலரை தயாரிக்க கடினமாக உழைத்த நலனுக்காக வருகிறது. இதை பற்றி